வணக்கம் கிட்டி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள மீரான்குளம் கிராமத்தில் கோயம்புத்தூரில் இருந்து சாத்தான்குளம் அருகே வெள்ளாளமலை பகுதியில் உள்ள தூய பரிசுத்த பேராலய பிரதிஷ்டைக்காக இன்று அவர்களது சொந்த குடும்பத்தினர் ஆம்னி வேனில் வந்துள்ளனர். மாலை 4 மணி அளவில் அவர்கள் சாத்தான்குளம் அருகே சிந்தாமணிக்கும் மீரான்குளத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் கார் வந்து கொண்டிருந்த போது திடீரென அந்த வேனானது சாலையின் அருகே உள்ள கிணற்றுக்குள் பாய்ந்தது. இதில் அந்த காரில் வந்த சைனி கிருபாகரன், ஜெனிதா, எஸ்தர், கெர்சோம் ஆகிய மூவரும் நீச்சல் அடித்து காரிலிருந்து வெளியே வந்து தப்பி வந்துள்ளனர். இவர்கள் அந்த அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்களிடம் இது குறித்து தகவல் கூறிய நிலையில் அப்பகுதி பொதுமக்கள், சாத்தான்குளம் போலீசார் என தீயணைப்பு வீரர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் மீட்பு பணிகளுக்காக வந்துள்ளனர். இதில் வெளியே வந்தவர்கள் கூறிய அந்த தகவலை அடுத்து அந்த பகுதியில் ஆலய மணி அடிக்கப்பட்டு பொதுமக்களும் அந்த பகுதிக்கு திரண்டனர். தடுப்புச்சுவர் இல்லாத இந்த கிணறானது சுமார் 50 அடி ஆழம் கொண்டதாகும். எனவே இந்த கிராம மக்கள் இதில் இறங்கி அதில் உள்ள அந்த பொதுமக்கள் அந்த சிக்கியவர்களில் மீட்க முடியாத நிலை என்பது தொடர்ந்து வருகிறது. இதனால் அந்த தற்போது 2 ஜேசிபிக்கள் கொண்டு அந்த மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. அந்த மீட்பு பணியானது தற்போது 2 ஜேசிபிக்கள் வந்தும் அந்த மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாத்தான்குளம் டிஎஸ்பி சுபகுமார் தலைமையிலான போலீசார் அந்த பெரியத்தாலை கிராமத்தில் உள்ள மீனவர்கள், அதாவது ஆழ்கடலில் தங்கியிருந்து மீன் பிடிக்கும் மீனவர்களை வரவழைத்துள்ளனர். மேலும் நெல்லை மாவட்டத்திலிருந்து 2 தீயணைப்பு படை வாகனங்களும் அந்த தென்காசி மாவட்டத்திலிருந்தும் அந்த சிறப்பு பயிற்சி பெற்றவர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. எனினும் 4 மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது கிட்டத்தட்ட மணி 7 ஆக உள்ள நிலையில் இந்த மீட்பு பணியானது தொய்வு ஏற்பட்டுள்ளது. கிப்டி.